ஏய் இதெல்லாம் பறந்து போதெல்லாம். செத்து போன கோழிக்கு மொத்தம் கொடுத்துட்டு இங்கே கொத்தவி பாப்பா, கொத்தவி பாப்பா. ஐயா ஐயா ஒன்றத்தில் குத்துதா? ஓகே ஓகே. அப்படியே பிடிச்சிக்க, நான் சொல்லும் போது அப்படியே பிடிச்சிக்கலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு சிவா அக்ரோ டு அக்ரி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கம்ப்ளைண்ட் டைட்டில் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி அம்மாவோட கைப்பக்குவத்தில் பியூர் நாட்டுக்கோழி அதோட சமையல் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிச்சாச்சா? அந்தாண்டா வைப்பா, அப்படி வைப்பா, வெளியே போமா அந்தாண்ட. இப்போ 2 கோழி அப்பனா இன்னைக்கு? மா கோழி திறந்துள்ள? திறந்துட்டு கோழி பிடிச்சாச்சு தானே? ஏய் இதெல்லாம் பறந்து போதெல்லாம். அப்புறமா கொஞ்சம் வச்சு கோழி என்ன கறி? என்ன கோழி? ஒரிஜினல் நாட்டுக்கோழி இல்லை? அப்படியே பணத்து நேரம் இருக்குல்ல, இப்படி வா, நீ வா, அப்படியே அப்படியே பிடிக்கிறது. அடி இப்போ சபரி பிடி, அடி அப்படியே. அது இருப்ப ரொம்ப சின்னதாக இருக்கு. சபரி நீ பிடி. பின்னாடி போடாடி, பின்னாடி போடாடி, நல்ல 2 பேரும் தெரியுற மாதிரி போடுறா. பசிக்கலாமா? பெண் கோழி வந்து ஆண் கோழி சுட்டு பிடிக்கல. ஏய் வீட்டுண்டே பசிக்கலாமா? எடுத்துருவாங்க தாத்தா கூட. தாத்தாக்கு எடுத்து குடிச்சு. இன்னைக்கு செம்மையான ஒரு புட்டி பிடிச்சிட வேண்டியதான். சிக்கன் பீஸ் வறுவல். அதை எடுத்து
பார்த்து பார்த்து போய் அது அறியா அந்த மட்டை திருவிடு. ஒருத்தன் கோழிக்கு மொத்தம் கொடுத்துட்டான். செத்து போன கோழிக்கு மொத்தம் கொடுத்துட்டு இங்கே கொத்தவி பாப்பா, கொத்தவி பாப்பா. ஐயா ஐயா ஒன்றத்தில் குத்துதா? ஓகே ஓகே. தாத்தா உடனே எப்படி பார்க்குறாரு? பின்னாடி கொஞ்சம் ரத்தம் இது இருக்கு பாருப்பா, பிளட் இருக்குல்ல, அதில் காட்டுப்பா. ஹரி மஞ்சத்தூள் வாங்கிட்டு வா. ஏன் அந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் தனியாக இருக்க? அம்மா ஆனால் ஒன்று தானே இருக்கு. ஓடுறாரு, பயங்கரமாக ஓடுறாரு. ஹாய், என்ன பண்ணுறீங்களாம்? உடனே தலையாட்டு. இல்லை மஞ்சத்தூள் கூட ரீ தாத்தாட்ட. தண்ணி கொஞ்சம் நல்லா தடவுப்பா, கொஞ்சம் ஒட்டவே இல்லை. இல்லை மஞ்சள் கலர் ஆகவே இல்லை. இங்கே கேமராவில் பார்த்தோம்னு வச்சுக்க, ஆனால் அங்கே பார்த்தா ரொம்ப மஞ்சையாக இருக்குது. இங்கே கேமராவில் இந்த இதில் பார்த்தோம்னா மஞ்சள் இல்லாமல் இருக்குது. யாரி நினைக்கிட்டுமா? கழுவுப்பா, அப்படி இதை மூண்டு கழுவுப்பா, அதில் நினைக்காதப்பா. ஊத்து சாமி தண்ணி டப்பு எடுத்துருக்கலாம் சாமி. இப்போ எடுத்து வந்து சாமி ஓடு சாமி. இரு பாடு ஓடி சாமி, ஒரு எட்டு ஓடு. ஊத்து சாமி தாத்தா. ஊத்து ஊத்து. அதெல்லாம் இல்லை, அப்படித்தான் இருக்கும். ஊத்து. வாடா 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 லுடுக்கு பண்டி. பா பா இங்கே வா, பா லுடுக்கு பண்டி பா, இங்கே பா பா சாப்பிடு. இங்கே பாருங்க. பார்த்துரி ரத்தம் வரும். ஆட்டை கூட அறுத்தெல்லாம் மட்டும் இந்த கோழி இருக்க முடியாது சாமி. ஆட்டு குறிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு இருக்கோம். ஆட்டு கூட ஒருத்தங்க தான் எடுப்பாங்க, 2 பேர் இருக்கு. நல்ல பெரிய கோழி இல்லை சாமி. பாரு அவரை இழுக்க முடியாது. ஆட்டுக்குள்ள அவ்வளோதான் ஓப்பன் பண்ணிட்டார். அதோட மத்திய பகுதி ஓப்பன் பண்ணிட்டாரு.
இது கட்ட பிசுறு வசம் தான் அந்த காய வச்சிருக்கேன். பிசுறு வருமா? ஏய் காயதை எடுத்தோம்னா கட்டை ஓட்டிக்கும். இது புளியங்கட்டை எங்கேயாச்சும் இருந்ததுன்னா வாங்கிட்டு சொல்லிட்டே தான் இருக்குது. ஏமா எங்கள் அப்பா சிரிக்கிறாரு. எப்பா எலும்பு தூள் தூளாக போடாதப்பா. எலும்புல பெருசு எலும்பாக கூட போட்டுரு. கறியை மட்டும் இனிக்கி விட்டு சூப் எலும்பு மாரி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்தாண்ட அந்த இடத்துல போதும் 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 இன்னும் வேட்டாது. என்ன பீஸு? பீஸ் சிக்கன் பீஸ். அடே சிக்கன் பீஸ் இன்னும் கொஞ்சம் மேலே போடுப்பா. மேலே இன்னும் கொஞ்சம் கீழே சென்றா அந்த போடுப்பா. அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. அது கீரி போடணும்பா. இதை மாதிரி நறுக்கு நாங்கள் சொல்கிறோம். அரி சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ் சிக்கன் பீஸ் லெக் பீஸ். யாருக்கு லெக் பீஸ் உனக்கு வேணுமா? அப்புறம் யாருக்கு? நீ சாப்பிடு சாமி. அப்படியே இல்லைப்பா, அப்படி தரலாம். அப்படியே கூட பெருக்க மாதிரி வச்சுட்டு இப்படி கீரல குறுக்கு வாக்கில் அரி குறுக்கு வாக்கில் இப்படி 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 அப்படி இல்லைப்பா. அப்படி ஒரு 5-6 கீரல், ஒரு 5-6 கீரல் மட்டும் போட போதும். ஒரு 5-6 இடத்துல ஒரே இடத்துல போடாமல் இப்போ கீழே அவ்வளோ நல்லா கீழே அடி எலும்பு கறியும் போகிற மாதிரி. அப்போதான் மசாலா நல்லா ஏறி வரும். திங்கிறதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி இருக்கும்? போதுங்கப்பா. போதும்பா. முடிஞ்சுதா? பயிர் விட்டுக்கலாம். ஊத்துமா என்னைய நம்ம எல்லாம் நம்ம என்ன தானே நம்ம ஆட்டிட்டு வந்த கல்யாணம் தானே, நம்ம காட்டில் விளைஞ்சது தானே. இஞ்சி பூண்டு போடுறேன். போடுமா. என்ன காஞ்சிச்சு தானே? போடுங்க. இஞ்சி பூண்டு எண்ணெயில் அந்த போட்ட உடனே வாசம் பாரு, பயங்கரமாக இருக்குதாம்மா. உப்பு போடு. கருவேப்பிலை போடு.
கறி போட்டுருமா? போட்டா போடலாம். ஏரில் வச்சுருக்கோம். என்னம்மா? ஏரில் சுட்டு சொல்லிருக்கோம். வேறு கொடுங்க, வேறிட்டோம். ஜம்முன்னு ரெடி ஆகுது. அம்மா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகுது. ஏமா கோழி கூண்டில் இன்னும் 2 கோழி இருக்கு, சும்மா உட்காந்துருக்கு. அவையத்துலையா? கருப்பில் போட்டியாம்மா? என்ன போட்டேன் சும்மா நல்லா ஜம்முன்னு ரெடி ஆகுது. இன்னைக்கு ஒரு பிடிக்கும். ஏம்மா நல்லா கறி வணங்கணும். நல்லா அம்மா காற்று ரெடி ஆகுதுமா. தண்ணி ஊற்றுமா? நல்லா வணங்கி தானே உயிரில் இருக்கலாமா? சுட்டுதீங்க. தண்ணி ஊற்றி போயிட்டுது. இந்த கோயிலில் கிடா விட்டுவாங்கல்ல, சாமிக்கு படையல் பண்ணுவாங்க ஈரில் சுட்டு. அந்த மாதிரி சுட்டு சாப்பிட்டா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா தான் இருக்குல்ல. அரே அரே ஈரல் சுட்டு சாப்பிடலாமா? பிடிக்குமா? சூப்பராக இருக்கும். தாதாட்ட அந்த கரண்டி எடுத்து கொடு சாமி. பிடிச்சி எரிதாட்டுமா ஈரல? எரிஞ்ச மாதிரி தெரியுது எங்கிருந்து பார்க்கும்போது. அரே ஈரல் சாப்பிடலாமா? பிடிக்குமா? பிடிக்கும். ஆறட்டும். சூப்பராக சாப்பிட்டா நல்லா இருக்காது. கொஞ்சம் 6 வாட்டி சாப்பிட்டு சூப்பராக இருக்கும். இன்னும் ஆறட்டும். யாரி 6 வாட்டி சாப்பிடலாமா? ஹரி ஈரல் சாப்பிடலாமா?
எடுத்துட்டு வாங்க. பாப்பா சாப்பிட்டு பாப்பா. சூப்பராக இருக்குல்ல, நல்லா வெந்துருச்சு. நீ முதல்ல சாப்பிடு. பிச்சு சாப்பிட வேண்டியதான். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆஹா, என்ன ஒரு டேஸ்ட். சூப்பராக இருக்குதுண்ணா. ம் ம் இது அண்ணன் கொடுத்து சாமி. ம் எப்படி இருக்குது? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது திங்கிறதுக்கு. சாமி டேஸ்ட் சூப்பராக இருக்குதுண்ணா. இன்னும் கொஞ்சோண்டு குடி சாமி. டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா வெந்து போச்சு இல்லை? சாப்பிட்ரு. அருமையான டேஸ்ட் இருக்கு. உனக்கு எப்படி இருக்கு? அருமையா இருக்கு. நல்லா ஊற்றிச்சாம்மா? சூப் குடி. சரி கொஞ்சோண்டு ஊற்றி கொடு. அப்பா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம். போதுமா போதுமா போதுமா. உனக்கு கிலோ கிலோ மட்டும் ஊற்றுமா போதும். ஆ ஆ ஆ போதும் போதும். எடுமா ஒரு கிளாஸ் எடுமா. அவரு கூட அப்பா கூட நான் அப்பா கூட கொடுத்துறேன். இந்தாப்பா குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. கொடுமா எனக்கு. சூப்பராக்கா? பயங்கரமாக இருக்குல்ல? உனக்கு எப்படி இருக்கு அரியே? அரியே சூப் எப்படி இருக்க? ஆஹா, சூப்பரா இருக்கு. ரொம்ப ஆஹா. பிடிச்சிருக்க சூப்பு? ஆ பயங்கர டேஸ்டாக இருக்கு இல்லை? என்ன ஒரு டேஸ்ட். பிடிச்சிருக்க உனக்கு? சூப் எப்படி பாருக்க? சூப்பரா இருக்கு. ஆ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா? இருந்துச்சாப்பா? சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்கு. அது எப்படி இருக்கு?
இருக்கு. நல்லா இருக்கா? ஆ ரொம்ப எப்படி பாருக்க? சூப்பராக இருக்குது. குடிச்சு முடிச்சிட்டியா? ஆ உனக்கு சுடல? எனக்கு சுடாத. உனக்கு சுடாது. உனக்கு மட்டும் இவரு மட்டும் தனி பிசல. அம்மா சாயந்தரம் ஆட்டியாச்சா? ஆட்டி வச்சுப்பா. அவ்வளோதானே, எடுக்கிற அவ்வளோதானா? வடிக்க போகிறேன். சரிம்மா. இதை போட்டு குழம்பு இது பண்ணால் முடிஞ்சுதா குழம்பு? குழம்பு ஊற்றினா தீர்ந்து போச்சு. சரிம்மா. அம்மா மிளகாத்தூள் எல்லாம் நம்ம கூட்டி வச்சலாமா? மசாலா தூள் போட்டுரு. இது நம்ம மிளகாத்தூளா? போதுமா? காரம் ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. சரி போதும். இது இப்போ ஆட்டின சாந்தாமா? சாந்து. சரிம்மா. இதில் கலர் நல்லா பயங்கரமாக இருக்குது. இதில் கலர் இல்லாமல் இருக்கு. இல்லைம்மா, இந்த வீடியோவில் ஊற்றுறேன். ஊற்றுமா? போதும் போதும், இதுக்கு மேலே தண்ணி வேணும். வந்ததுன்னா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போதும். வாவ், சூப்பராக இருக்கு. இதே கொஞ்சம் காரமாக இருக்குது. போதும் போதும், அடிக்கும் சாப்பிடிக்கும். வாவ், சாமி சரியான காரம், சுருக்குன்றது நல்லா சூப்பராக இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. காரசாரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. குழம்பு பார்க்கறதுக்கு அருமையாக இருக்கு. சைட்ல எல்லாம் வந்து ஒரு மாட்டுக்கு பாருங்க, கொதி வரப்போகுது. A few minutes later. தரமா கொதிக்குதான்னு பார்ப்போம். தலைப்பல பச்சை கலர்ஃபுல்லாக இருக்குமா பார்க்கறதுக்கே. அந்த ஆவி அடிக்கிறதுனால கலர் தெரிய மாட்டேங்குமா. விறகடுப்பில் செய்கிறது நல்லா இருக்குமா. சூப்பராக இருக்கு குழம்புலம்மா. வேணாம் வேணாம்மா, எந்திரிச்சான்னு பார்க்கணுமா? சீக்கிரமேம்மா முட்டை முடிக்கிறீங்களா? கொதி நல்லா பார்க்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொஞ்சம் வேற வைமானோம், கொஞ்சம் ஏறிட்டோம். ஏன்னா இது ஒரிஜினல் நாட்டுக்கோழி நம்மளுது வந்து இதெல்லாம் நல்லா வெந்தால் தான் சூப்பராக இருக்கும், பஞ்சு மாரி. A few minutes later. கறி அரிக்கிறியம்மா? பார்த்து பார்த்து பொறுமை. சுட்டுக்காதம்மா. ஒன்று ரெண்டு எலும்பு இருந்தால் இருந்து போய் விட்டுருமா குழம்புலையே. கால்லாம் இருந்துட்டு போய். உனக்கு கால் பிடிக்குதாம்மா? பிடிக்கும்பா. இதெல்லாம் நாட்டுக்கோழி தான் அம்மா. ஆனால் பண்ணக்குள்ளே வச்சுருந்தா குழம்பு தடுப்பாயிருக்கேம்மா. ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காதுல்ல. இதெல்லாம் உடம்பு ஹெல்த்துமா. இந்த அரிசியம்மா போய் காட்டு. ஓகே ஓகே, சூப்பராக இருக்குமா. வறுக்கணுமா? பயங்கரமா இருக்கேம்மா. நாங்கள் கிட்ட வேணாம், இப்படி வந்து போது விடுங்க. பார்த்து பார்த்து சரி, பார்த்து பார்த்து பார்த்து. அவ்வளோதான். அப்படி தூக்கிடுமா. அவ்வளோதான்.
போதும், அவ்வளோதான், முடிச்சிருங்க. கண்ணா ஊற்றுமா. இப்போ கறி வருவலா, வருவோம். கறி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வறுவல். வறுவல் ரெடி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சுது, ஃபனிஷ். அடுத்து என்னம்மா? பச்சை மிளகா, இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் பச்சை மிளகாவா? அடுத்தது தக்காளி, வணங்கணும் வட்டியா? குண்டு கீரை, அடுப்பு நல்லா ஜென்ம இருக்கு. அப்படி இருக்கு. தக்காளி பண்ணுமா? தக்காளி, உப்பு கொஞ்சம் சொல்லிட்டே போடு. வணங்கிடுமா? கறி கொட்டலாமா? அப்போ கருவேப்பிலை, கறி கொட்டா கொட்டுமா? சாந்தா? சரிம்மா. மிளகாத்தூள், மசாலா தூள் அது. வீட்டில் அரைச்ச மசாலா தானே? போதும் 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 போதும். கோழி பரமா இந்த இது கூண்டு கொடுக்க மட்டும் கொத்து. என்ன காலுக்கு கடிக்கிற மாதிரி இருக்குன்னு பாரு. ரெடி ஆயிடுச்சுமா. அடுத்து என்ன மல்லித்தூள் போடணும், மல்லித்தலை போடணுமா? அவ்வளோதான், மசாலா இதாக இருந்தானே கொஞ்சம் தான் இருக்கணுமா? அவ்வளோதான் வேக விட்டு பச்சை வேக விட்டு தண்ணி கொஞ்சம் போட்டோம்ல தூள், இதெல்லாம் கொஞ்சம் வாட வரும். வறுவல் பண்ணியாச்சு. ஹரி, இந்த அடுப்பு வெளியே எடுத்துரு சுமி, போதும். மல்லித்தலை போடுமா? மல்லித்தலை போட்டு இறக்க வேண்டியது. எப்படி பாருங்க, சும்மா ஜம் ஜம்னு. அவ்வளோதான், வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நான் இறக்கலாமாம்மா? இறக்கலாம். வீடியோ அது பாட்டு எடுத்து உங்களுக்கு வீடு மூத்து 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 இதுராப்போ குழம்பு. அரே புடி ஒரு புடி தான்.
ஒரு புட்டி புட்டிடா. அருமை அருமை. எருமை எருமை. சொல்லு அரி சொல்லுவாங்க. நான் வந்துட்டு வந்தேன்டா. அரே சாப்பிட்டு குழம்பு விட்டுன்னு சொல்கிறேன். சூடு பயங்கர இருக்கு. சும்மா ஒரு ரூபா வாயில் வைய போகிறான். இது ஆயிரம் உளுந்து பார்த்துருப்பா. ஆஹா என்ன டேஸ்ட். சரி என்ன இது? டேஸ்டப்பா. ஆஹா என்ன டேஸ்ட் அருமையா இருக்கு. பரவாயில்ல. கறி வரும் சூப்பர் கறிடா. உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சூப்பராக இருக்குது தானே? டேஸ்ட் எப்படி குழம்பு? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு. ம். எப்பா தின்னு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லு. குழம்பு சாப்பிட்டு பாரு, கறி சாப்பிட்டு பாரு. செம்ம டேஸ்ட். ஒரு வாய் கூட உள்ள போல, அதனால உனக்கு டேஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு பாரு. எப்படி பாருக்க? டேஸ்ட் சூப்பராக இருக்கா? சூப்பரா இருக்கு. இங்கே பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கறி ஒரு பீஸ் சாப்பிட்டு பாரு. கறி நல்லா வெந்துச்சா பாரு. எனக்கு லெக் பீஸ் ஒன்று சாப்பிட்டா அருமையான டேஸ்ட்டு. நல்லா அருமையாக இருக்குது. சூப்பரா இருக்கு. வெந்துச்சா? சாப்பிடு. உனக்கு செம்மையா இருக்கு. எப்படி இருக்க? வெரி வெரி டேஸ்ட். சரி பார்ப்போம் எப்படி சாப்பிட்றீன்னு பார்ப்போம். அப்படியே எப்படி இருக்க? செம்மையா இருக்கு. யா அப்பா, அரி உனக்கு? நல்லா இருக்கா? உனக்கு வச்சுக்கடா. அருமையாக இருக்கு மக்களே. சோத்தில் இந்த மாதிரி ஒரு பீஸ் கறியை வச்சு ஒரு பைட் விட்டோம்னா சோத்தில் நீங்கள் கறி சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். மாதிரி கறி எடுத்து இதில் வச்சு அப்படியே ஒரு பைட்டு. எப்படி சாப்பிட்றியா? செம்மையா இருக்கு. சூப்பராக எப்படி ஆயாவோட கைப்பணம் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. ஆயாவோட கைமணமே கைமணம் இல்ல? ஆயாவோட கை பக்குவமே சூப்பராக இருக்குல்ல? உங்கள் வீட்டில் எப்படி குழம்பு வைப்பீங்களா? ஆயா குழம்பு எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சூப்பர். சூப்பராக இருக்கா? இப்போ உனக்கு எப்படி பாருக்க? சூப்பரா இருக்கு. எப்படி இருக்க? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? டேஸ்ட்டு காரம் சூப்பரா இருக்கு எல்லாம்.
இன்னைக்கு நாட்டுக்கோழி விருந்து தான். எல்லாரும் 2வது ரவுண்டா அடி தள்ளு. எப்படி கறி? செம்மையா இருக்க. ம் எப்பா நீ சாப்பிடுமா? ஒரு கடி ஒரு புடி. போதுமா? போதும். நல்லா இருக்கு சொன்னேன். ம் ம் இதுக்காக தான் ஃபேமஸ். ரொம்ப இதாக சூப்பராக இருக்குது. ஒரு கடி ஒரு புடி. அரே செம்மையா இருக்க. ஒரு கடி ஒரு புடி. முடிஞ்சுதா? ப்ளீஸ் மக்களுக்கு பாய் சொல்லுங்க. பாய் மக்களேஸ். சூப்பராக இருக்குப்பா. ஆஹா, என்ன டேஸ்ட். ஆஹா, என்ன டேஸ்ட். நல்லா இருக்குதா? ஆ, சூப்பரா இருக்கு. அருமை. ஆயா குழம்பு வச்ச சாப்பாடு வச்சா எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். இதே இன்னும் ஆயா மட்டன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். இன்னும் பட்டை கிளப்போம்ல. அது ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து போட்டலாமா? ம். பாருங்க மக்களே, நல்ல பஞ்சு மாரி இருந்து போச்சு. பஞ்சு மாரி இருந்து போச்சு. சூப்பராக இருக்கு. வேணும் ரெண்டு மாதிரி போடுமா? இன்னும் போட்டா கொஞ்சம்
அம்மா ரசம் இருக்குதா? வேணாமா? போதும் போதும். சீரகம் சேர்க்கலாமா? சாப்பிடு. பெரிய எப்படி இருக்கு? காரஞ்சாரமாக நல்லா இருக்கா? ரெட்டி நீ பாட்டுக்கோ. சாப்பிடு சாமி, நல்லா இருந்தா. ஏ அப்பா, ஏப்பெல்லாம் பயங்கரமாக வருதே. அம்மா எப்படி இருக்கு பாருமா, சாப்பிட்டேன். சரி குழம்பு ஊத்துட்டா? இன்னும் கொஞ்சம் ஊத்துறமா? போதுமாம்மா? சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லு. சூப்பர் டேஸ்ட். நல்லா இருக்கா? நல்லா இருக்காம்மா? நல்லா இருக்குதே, சூப்பரா இருக்குது. ஆ கறி ஒரு பீஸ் எடுத்துன்னு போருமா, கறி வந்துச்சுண்ணே. வெந்துக்குச்சு, கறி வந்துச்சா? சூப்பரா இருக்குது. சரிம்மா. உனக்கு எப்படிப்பா, நல்லா இருக்காப்பா? அரிய நீங்க நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கா? உனக்கு டூட்டி இன்னும் முடியலையா? சாப்பிடு சாமி, சாப்பிடு சாமி.